ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். என்னடா விதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பழைய டாபிக் உள்ள போகிறோம்னு நினைக்க வேணாம். என்ன தான் நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாலும், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே ஒரு சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், இன்னும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, உண்மையுமே இதுக்கு எல்லாமே காரணம் விதி அப்படின்றதா, இல்லை விதி நம்ம மீறவே முடியாதா, எல்லாருக்கும் அவங்கவுங்க விதிப்படி தான் வாழ்க்கை அமையுமா? இப்போ நம்ம ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கோம், ஒரு ஏழை நிலையில் இருக்கோம், ஏழ்மை நிலையில் இருக்கோம்னா அப்படியே தான் இருப்போமா? இல்லை இது ஜஸ்ட்டு படத்துலையும் சினிமாலையும் நம்ம கேள்விப்படுறவங்க வாழ்க்கையில் மட்டும் தான் நடக்குமா? நமக்கும் இந்த மாதிரி லைஃப்லாம் திடீர்னு மாறுமா? இதுக்கு பின்னாடிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த லைஃப்பில் இந்த குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது வராதவங்க யாருமே கிடையாது. என்னதான் நம்ம வெளியில் வேற மாதிரி நம்மளோட காட்டிக்காமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த கேள்விகள் சம்டைம் நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்குது, இந்த வாழ்க்கையை மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வழியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் அப்படி தான் சொல்லுவாங்க. மதத்தை எப்படி ஒரு மதமாக நம்ம உள்ளே போக வேணாம். நம்ம ஒரு பொதுவான லாஜிக்காக இது என்ன அப்படின்னு யோசிப்போம். இது என்னன்னு பற்றி ஒரு விவாதமாக இது பண்ணி அதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். சரி, இப்போது விதின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, விதின்னா நமக்கு அது எதை பேஸ் பண்ணி இந்த விதி உருவாகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ரிலிஜன் விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி செய்கிறதுக்கான பலன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காரணமின்றி காரியம் இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமக்கு முன்னாடி செய்கிற விஷயத்துக்கான ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம மதத்து ரீதியாக தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது சயின்ஸ் லாவுமே தான். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வினைக்கும் அதுக்கு சமமான அதே ஆற்றலான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸும் அந்த லா தான் சொல்லுது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதமான எதிர்வினை கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ ஒரு ரிலீஜன் படி இது என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம லாஜிக்காக ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம். அந்த கர்மா 3 விதமாக சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராரத்துவ கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாபிக்லாம் கிடையாது. சஞ்சித கர்மா அப்படின்னா அது ஒரு பழவினை அப்படின்னு எடுத்துக்கலாம், தோல்வினை. அதாவது ஒரு உயிருமே பல பிறப்புகளை எடுத்து தான் நம்ம இந்த மனித நிலை அடையிறோம்னு சொல்கிறாங்க. அது இன்னைக்கு விஞ்ஞான ரீதி இன்னும் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு ஏற்றுக்கல அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க நிறைய லாஜிக் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு உயிர் ஒரு செல்லேருந்து பல செல் உயிரி ஆகிறதுக்கு இடையில நிறைய பரிமாற்றங்களை அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது அடைய முடியும். இது இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கல அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற அடிப்படை கூறுகள் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, ஓகே. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோமோ எல்லாத்துலேயும் பண்ண நன்மை தீமை எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பிராரத்துவ கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிறவிக்கு, அதாவது ஒரு நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னு வச்சுங்களேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ண மொத்தமான கர்மா, ஒரு நல்வினையாக இருக்கட்டும், தீவினையாக இருக்கட்டும், புண்ணிய பாவம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்தமாக உங்கள் பேரில் 10 லட்ச ரூபா இருக்குது. அதில் இப்போ நீங்கள் ஒரு வெளியூருக்கு போயிட்டு ஒரு மாதம் தங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான அந்த 10 லட்சத்தையும் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 3 லட்சம் இல்லை 5 லட்சம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பிறப்புக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிராரத்துவ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு இப்போ இந்த பிறவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஒன்று அதுலேருந்து சம்பாதிப்போம், இல்லைன்னா அதை இருக்கிற காசை இழப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம எடுத்துகிட்டு வர அந்த ஊழ்வினையை வச்சு, அந்த கர்மாவை வச்சு இந்த ஜென்மத்தில் நிறையா பாவமும் பண்ணுவோம், புண்ணியமும் பண்ணுவோம்.
எது பண்ணாலும் இதுவும் வந்து அது கூட ஆட் ஆகிடும். இந்த இதில் போயிட்டு ஆட் ஆகும், திரும்ப வந்து இதுனா அந்த சஞ்சித கர்மாவில் போயிட்டு ஆட் ஆகும். அந்த சஞ்சித கர்மாவில் ஆட் ஆகி வச்சிருந்து அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது வந்து ஆகாமிய கர்மாவாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது நடக்கும். அதாவது இப்போ இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது ஏற்கனவே எத்தனை பிறகுகளை பண்ணி வச்சிருக்க மொத்த வினைகள் தான் வந்து, மொத்த கர்மாக்கள் தான் வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்துக்கு இந்த பிறப்புக்கு அனுபவிக்க வேண்டியதாக எடுத்துகிட்டு வரக்கூடிய கர்மாவை வந்து தான் வந்து பிராரத்துவ கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த பிராரத்துவ கர்மா மூலியமாக இந்த பிறவி எடுத்து இதில் நாம் பண்ணக்கூடிய நன்மை தீமைகளால் நமக்கு சேரக்கூடியது வந்து ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வந்து எதுக்காக நம்ம இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து விதியை வந்து மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது எல்லாமே வந்து இன்னைக்கு பண்ணால் உடனே வந்து நடந்துருமா அப்படின்னா அது அப்படி நடக்கிறது இல்லை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 மரம் வைக்கிறீங்க, ஒரு மாமரமும் தென்னை மரமும் வைக்கிறீங்க. ஒரு மாமரம் என்ன ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்து உங்களுக்கு அந்த கனியை வந்து கொடுத்துரும். ஆனால் தென்னை மரம் ஒரு 10 வருஷம் கூட எடுக்கும், 10-15 வருஷம் கூட எடுக்கும். அதே போல் நம்ம பண்ணக்கூடிய செயல்களை பொறுத்து அதோட பாவ புண்ணியங்களை வந்து அதை நம்ம அனுபவிக்கிற செயல்முறை வந்து ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரி அது வந்து கால அளவு வந்து வேறுபடும். அந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த செயல்முறைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய கால அளவுகள் வந்து வேறுபடும். என்னதான் நமக்கு வந்து லாஜிக்கலாக நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம செயல்பட்டாலும் நம்மளை மீறியும் வந்து ஏதோ ஒரு விதி வந்து நமக்கு மேல்பட்ட ஒரு சக்தி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்துது அப்படின்றது எல்லாருமே ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கையில் ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அதாவது நம்ம வந்து விதி கையில் விட்டுட்டு எல்லாமே விதி தான் பண்ணுதுன்னு நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறதா, இல்லை நாம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி நம்ம தான் மாற்றணும்னு நினச்சி மாற்றுறதா, இல்லை என்ன தான் பண்ணுறது, இல்லை இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட சரணடைஞ்சிட்டு எல்லாத்தையும் விட்டுறதா, இப்படி 3 விதமான குழப்பங்கள் வந்து எல்லாருக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போ அந்த சஞ்சித கர்மா அப்படின்றது ஆல்ரெடி வந்து முன் பிறப்புகள் வரைக்கும் நம்ம சம்பாரிச்சு வச்ச ஒரு விஷயம். அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிறப்புக்கு நம்ம கொண்டுட்டு வந்த பிராரத்துவ கர்மாவில் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பிறப்புக்கு. ஸோ இப்போ இந்த 5 லட்ச ரூபாயை வச்சு நாம் வந்து திரும்ப வந்து நல்லதை பண்ணுறோமா கெட்டதை பண்ணுறோமா அப்படின்றத நிர்ணயிக்க போகிற சக்தி வந்து இந்த 5 லட்ச ரூபாயை அதிகமாக்க போகிறதும் குறைக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. இதை இந்த பிறப்பில் பண்ண முடியும். இதுதான் வந்து இது பிராரத்துவ கர்மான்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக நம்ம ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக மாற்றிக்கிறதுக்கான பவர் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து சிம்பிளாக வந்து நிறைய ஞானிகள் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம முன்னாடி பண்ணியிருந்ததை மாற்ற முடியாமல் இருந்தாலும் அது அடிப்படையில் தான் நம்ம பிறவிகளோ நம்ம கூட இருக்கவங்களோ நம்ம சுற்றங்களோ நம்மளோட அறிவோ நம்மளோட உருவம் எல்லாமே அது அடிப்படையில் தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும். நம்ம குடும்பம், உறவு, பிள்ளைகள், மனைவி எல்லாமே அது அடிப்படையில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கும். என்னதான் அது அமைஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற சில விஷயங்களை, கையில் இருக்க சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும். அதாவது எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளாட்டி மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பண்ண போகிற செயல்கள் தான் இருக்குது. இப்போ இன்னொரு டவுட் வரும், விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ வந்து நாம் நல்லதுன்னு நினச்சி பண்ணுற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு கெட்டதான் போய் முடியும். இப்போ நாம் கெட்டதுன்னு நினச்சி பண்ணுற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லதாகவும் போய் முடியும். ஒரு எக்ஸாம்பிள் புரியணும்னா எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு வெறிநாய் வந்து நாய் வந்து வெறி பிடிச்சி ஒரு பையனை வந்து கடிக்க ஓடிட்டுருக்கு. ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான், அவனை கடிக்க ஓடிட்டுருக்கு. அதை பார்த்த ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாயை கல்லெடுத்து அடிக்கிறாரு. அந்த நாய்க்கு காயமாயிடுச்சு. அது காயமாயினோடனே இப்போ வந்து அந்த நாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது பாவம். அந்த சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது புண்ணியம். இப்போ வந்து இது பாவத்தில் சேருமா புண்ணியத்தில் சேருமா அப்படின்னு எடுக்க போனீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வந்து அதுக்குள்ளே இருக்க பின்னாடி இருக்க விஷயங்களெல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயந்தான், செய்கிற செயலில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நோக்கம் என்னவா இருக்கோ அதுதான் வந்து அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றுது. இப்போ வந்து ஒரு விஷயத்த நான் வந்து
என்னோட தேவைக்காக என்னோட சுயநலத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அது நல்ல செயலாகவே இருந்தாலுமே அது கெட்ட செயலால் தான் அதோட வினைகள் வந்து அதோட இதில் வந்து எதில் சேரும்னா இந்த பாவகர்மாவில் தான் சேரும். இப்போ நான் வந்து பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு கெட்ட செயலாகவே இருந்தாலும் நான் வந்து அதை நல்ல நோக்கத்தில் பண்ணுறேன் அப்படின்னா அது புண்ணிய செயலில் சேரும். சிம்பிளாக இது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இதுதான் வந்து உண்மையான இதில் இருக்க அடிப்படை விஷயம். இதில் ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லதை கூட சேர்த்து வைக்க வேணாம், நீ நல்லதை சேர்த்து வச்சாலுமே அதை அனுபவிக்கமே வந்து நீ அடுத்த பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் அந்த பேங்க் எக்ஸாம்பிள் ஒரு சொன்னால, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நீ 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த 5 லட்ச ரூபாய் வந்து அதிகமாக சம்பாதிக்கிற 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுன்றது நீங்கள் வந்து அது பாவத்தை சம்பாதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்ச ரூபாயும் மொத்தமாக குறைச்சிட்டு மொத்தமாக விட்டுட்டு வர்றது கரைக்கிறது புண்ணியம் நினச்சிக்கோங்க. இப்போ அந்த 5 லட்ச ரூபாய் இது பண்ணாமல் நீங்கள் மேலே வந்து நல்லது பண்ணி நீங்கள் 2 லட்ச ரூபாய் சேர்த்தாலுமே அதையும் கழிக்கிறதுக்காக திரும்ப அடுத்த பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடவுள் இதை பண்ணி தான் பார்த்தா தான் இது புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இது இல்லை, நம்ம சயின்ஸ் லாஜிக் படியும் அதை புரிஞ்சிக்கலாம். நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக அதில் வந்து அந்த இதில் ஃபீல் ஆகும் அப்படின்றத அந்த கான்செப்ட் அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த வினையை எந்த அளவுக்கு நம்ம வந்து அழுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கான அதிர்வு வந்து அதில் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதை வச்சு என் லைஃபுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணுறோமோ என்ன விஷயங்கள் பண்ணாலும் இன்றைக்கி இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, இன்னையிலேருந்து எடுத்துக்கோங்க. எந்த விஷயம் பண்ண போனாலும் அந்த விஷயத்தில் முக்கியமாக சுயநலத்தை மட்டும் கன்சிடர் பண்ணி பண்ணாமல் பொது நலத்துக்காக மற்றவங்களுக்காக ஏதாவது செய்யறன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த விஷயத்த செய்யுங்க. அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எதுவுமே பார்த்துக்க கூடாது, உங்களுக்காக எதுவும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் உதவியாக செய்யணும்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வரும். அதாவது இப்போ ஒரு பொருள் வைக்க போகிற, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பிஸ்னஸ் வந்து வெறும் எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்ற பர்பஸ் மட்டும் இல்லாமல் அது மூலியமாக வந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு குவாலிட்டியாக நான் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற அளவில் அதுக்கான ஒர்த்தாக அந்த பொருளை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு நோக்கத்தை வச்சு அந்த விஷயத்தை செய்யும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த புண்ணிய விஷயத்தில் சேர்ந்துடும். அதுதான் வந்து சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு செருப்பு தைக்கிற வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒரு கூட்டுற வேலை பார்க்குறேன், அது எப்படி வந்து தெய்வமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பதிஞ்சிருக்க உட்பொருள் என்ன அப்படின்னா, எந்த தொழிலை எந்த இதாக இருந்தாலும் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் எந்த தொழிலை எப்படி செஞ்சாலும் அந்த தொழிலை சுயநலம் இல்லாமல் கடவுளுக்கு செய்கிற தொண்டா நினச்சி அந்த விஷயத்த ஒரு அர்ப்பணிப்போடு செய்யும்போது அது உங்கள் கர்மாவிலையும் சேராது, உங்களுக்கு ஒரு சொந்தமாகவும் சரி. ஏன்னா நான் என்ற அப்படின்ற அகந்தை இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் அந்த வினை வந்து நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் செய்கிற செயல் மூலியமாக அதில் ஏற்படுற விஷயங்கள் வந்து புண்ணியமாக இருந்தாலும் அது வந்து கடவுளுக்கு போயிடும், இல்லை நீங்கள் செய்கிறவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு இதில் சேராது. அது மூலிமா அடுத்த பிறவி நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் நீங்கள் செய்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கர்மாவையும் வந்து உருவாக்காது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டு. அதாவது நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து எனக்கு சேரணும். இப்போ நான் ஒரு அன்னதானம் பண்ணுறேன், இல்லை ஒரு விஷயத்தை உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணீங்க அப்படின்னா, அதை எதிர்பார்த்து பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை தான் சேரும். ஆனால் அதுக்கு உரிய பலனையும் வந்து நீங்கள் திரும்ப ஒரு பிறப்பெடுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பாக கொடுத்துருக்காரு, அதை நான் வந்து அவங்களுக்கு பண்ணுறேன், அந்த விஷயத்துக்காக மட்டும் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கடவுளுக்காக பண்ணுற சேவையாக நினச்சி பண்ணும்போது அதில் வரக்கூடிய கர்மாவும் வந்து உங்களை எதுவும் பாதிக்காது. நல்ல வினையும் உங்கள்கிட்ட சேராது, உங்கள்கிட்ட இருக்க தீய வினையும் உங்கள்கிட்ட வந்து அழிஞ்சிட்டே வரும். அது மூலிமா வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து உங்கள் லைஃப்பை வந்து உங்களுக்கு இது பேர் தான் வந்து விதியை உருவாக்குறதுன்னு சொல்லுவோம். விதியை வந்து உருவாக்குறது அப்படின்னு என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இருக்க விஷயத்த கொண்டு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை இருக்கிற பதிவுகளையும்
நீங்கள் அழிக்கிறீங்க, புதுசாக எதுவும் சேராமையும் பார்த்துக்கிறீங்க. அதே போல் உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்பை நீங்கள் நினச்சிக்க மாதிரி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வழியையும் நீங்கள் உருவாக்குறீங்க. இதுதான் வந்து இதில் இருக்க சிம்பிளான சீக்ரெட்டு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்மான்றது வேறு ஒன்றும் இல்லை, அதை நினச்சி பயப்பட வேண்டிய விஷயமும் ஒன்றும் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கையில் இருக்க விஷயத்த கரெக்டாக எப்படி வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து எதையும் உருவாக்காமல் கரெக்டாக வந்து அதை உபயோகப்படுத்திக்கிறது, நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்ற யூஸ் பண்ணுற விஷயத்தில் தான் வந்து எல்லாமே இருக்குது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு தொல்லை தரவங்களையும் சரி, உங்களை காயப்படுத்துகிறவங்களையும் துன்பப்படுத்துகிறவங்களையும் சரி, அது அவங்களுக்காக மன்னிக்க வேணாம், உங்களுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அவங்கள திரும்ப பழிவாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அவங்கள நல்லபடியாக பழிவாங்கி முடிச்சிட்டாலுமே அந்த விஷயங்களுக்காக திரும்ப நீங்கள் ஒரு பிறப்படுத்தி அந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கான உங்களை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு உருவாகும். யார் என்ன பண்ணாலும் அவங்க அது பண்ணுறத விட அவங்கள சரியது கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு போயிடுங்க. அதுக்காக வந்து நான் வந்து அவங்கள்ட்ட செயலில் வந்து அதை காட்ட வேணாம்னு சொல்ல, செயலில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். மனதளவில் எந்த ஒரு பகைமையோ பொறாமையோ வஞ்சத்தையோ வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் இறைவன்ட்ட விட்டுருங்க. நீங்களா உங்கள் வழியில் குறுக்கால வராங்கன்னா அதை தடுங்க, நான் வேணான்னு சொல்ல, செயலில் அதை தடுங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதை பண்ணுங்கள். ஆனால் அந்த மனசளவில் வந்து அதை வஞ்சனை வச்சுட்டு அவங்கள பழி வாங்கியே தீருவேன், அவங்கள அழிச்சிட்டு தான் உட்காருவேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி போவேணாம். அது வந்து என்ன இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப பதிவுகளாக வந்து சேர்ந்து திரும்ப உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு பிறவி கொடுத்து திரும்ப அதுக்கான பலன் வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும். இப்போ அந்த பிறவி திரும்ப எடுக்க போனீங்கன்னா திரும்ப அதில் நல்லது கெட்டது பண்ணுற மாதிரி வரும். அது ஒன்று தொடர் ஓட்டமாக ஓடிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா இதில் இருக்க ஒரே வழி இந்த வழி மட்டும்தான். எந்த விஷயங்கள் செய்தாலும் முழுமையான திருப்தியோட அர்ப்பணிப்பு உணர்வோட உங்களாட்டி முடிஞ்ச பெஸ்ட்டை அதுக்கு கொடுங்க, அதை செய்யுங்க. அதை செய்கிறது நான் தான் அப்படின்ற அகங்காரம் இல்லாமல் அதை வந்து திருப்தியாக மற்றவங்களுக்கு கொடுக்குறன்ற அந்த அன்புக்காக மட்டுமே கொடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.